ஜெயமோகனுடைய மாடன் மோட்சம் என்ற சிறுகதைய உங்ககிட்ட சொல்ல இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மாடன் மோட்சம் சிறுகதையில வந்து இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி மாதத்துல திதியில அமிர்த யோகம் அந்த கூடிய நல்ல நேரத்துல மாடனுக்கு மாடன் விழித்து எழுந்து அவன் கொஞ்சம் கோவப்படுறான். ஏன் மாடன் சுடலை மாடனை தான் மாடன் சொல்றோம். இந்த சுடலை மாடனை பத்தியே தான் இந்த கதை. அந்த உங்களுக்கு ஒரு வரியில சொல்லணும்னா, ஒரு 1000 ஆண்டு காலம் தென் தமிழ்நாட்டுல தென் பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு காவல் தெய்வமா, ஒரு நாட்டுப்புற தெய்வமாக இருந்த சுடலை மாடனை பத்தியேதான். அந்த சுடலை மாடன் வந்து ஒரு விழித்து எழுந்து அவனுக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது. அந்த பசியினால அவன் என்ன பண்றான், கொஞ்சம் கோவத்தோடவே, சினத்தோடவே தன்னுடைய வாள், அவன் கையில ஒரு வாள் இருக்கும். சுடலைமாடன் ஒரு 6 அடி உயரத்துல நல்ல ஒரு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு சாமி தான். அந்த சாமிக்கு பசி எடுத்த உடனே தன்னுடைய வாளை எடுத்து கீச் கீச் என்று நல்லா அத ஒரு கல்லுல தீட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பாத சுரடு பாத சரடு செருப்பு அணிந்து கொண்டு வெளி கிளம்புறான் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு. அவனுக்கு பெரிய கோயில்லாம் இருக்காது. அவன் வெட்ட வெளியில இருப்பான். வெட்ட வெளினாக்க ஒரு மரத்துக்கு கீழே, ஊருக்கு ஒதுக்குப்புறமா, அந்த அதுதான் அவனுடைய இடம். அது சாமி. அந்த சாமி வந்து பசியோட கிளம்புறப்போ அது என்ன நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பசியோட துடிக்கிறேன். இந்த இரவு நேரத்துல எல்லாரும் நல்லா உறங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னை பத்தி யாரு கவலைப்படுறா அப்படின்னு நினைச்சிட்டு, அது வந்து தனக்கு எப்பவும் பூசாரி வேலை செய்யக்கூடிய அப்பிங்கிற வீட்டுக்கு போகுது. அப்ப போகும்போது பார்த்தோம்னா, அங்க ஒரு பன்றி. அந்த பன்றிய பார்த்தோன்னே ஒரு ஆசை வருது. எவ்வளவு நாளாச்சு இந்த பன்றி கறி சாப்பிட்டு அப்படின்னு ஒரு ஆசை வந்த உடனே, ஆனாலும் விதி சடங்குப்படி மானோட பன்றிய வச்சா தானே நம்ம சாப்பிட முடியும். இப்ப விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் நான் இருக்கணும் அப்படின்னு சுடலை சொல்லிக்கிட்டே போறான். அப்படி போகும் பொழுது அங்க நாய்கள் எல்லாம் ஊளையிடுது. நேரா அப்பியுடைய வீட்டுக்கு தான் அவன் போறான். அவனுடைய கவலை என்னன்னா, 3 வருஷம் ஆச்சு. இந்த மக்கள் நம்மள கண்டுகொள்ளவில்லை. நமக்கு ஒரு காவு குடுக்கல. காவுனாக்க அந்த பலியிட்டு அந்த மாடனுக்கு செய்யக்கூடிய சடங்குகள பெரும்பாலும் ஆண்டுக்கு ஒரு முறை செய்வோம். அத செய்யல அவங்க. அதனால நம்மள மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பிகிட்ட போய் கேட்கலான்னு அப்பியுடைய வீட்டுக்கு கதவுடைய இடுக்கு வழியாக உள்ளுக்குள்ள நுழைஞ்சு போயிடுறான். போயிட்டு தன் வாளை எடுத்து அப்பியோட நெத்தியில வச்சுக்கிட்டு, எலே பெலே அப்பி எந்திரி" அப்படிங்கிறான். இந்த எலே பெலேங்கிற போது நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இது இந்த சிறுகதை வந்து வட்டார வழக்கில் எழுதியிருக்கிறாரு ஜெயமோகன் அவர்கள். அதுவும் ஒரு நாஞ்சில் நாட்டு தென்பகுதி மக்கள் பேசக்கூடிய அந்த ஒரு மொழி நடைய தான் நம்ம அந்த வட்டாரத்துல பேசக்கூடிய மொழி நடையில இது வந்து ஒரு நகைச்சுவை கலந்து எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். ஆக அந்த அப்பியை பூசாரி தான் அப்பி. சுடலை வந்து அப்பிய எழுப்ப, அப்பி வந்துட்டு கொஞ்சம் தூக்க கலக்கத்துல சர்ன்னு கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்குறாப்ல. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க, அவன் வந்து கொஞ்சம் தூக்கம்லாம் கலைஞ்சு எழுந்திருச்சு, யாரு யாரு அப்படின்னு கேக்குறாரு அப்பி. அப்பிய கேட்ட உடனே, நான் தான் சுடலை வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இந்த நேரத்துல அப்படின்னோடனே, எங்கப்பா நீ வர்ற, என்ன ஒண்ணும் கண்டுக்க மாட்டேங்கிற, அதுக்கு முதல்ல உட்காருங்கிறார். நான் என்னப்பா உட்காரு, குந்துங்கிறாரு. அந்த வட்டார வழக்குல குந்துன்னா உட்கார்றது. குந்துனோடனே, நான் தான் 1000 வருஷமா நின்னுகிட்டு இருக்கேனே, இப்ப என்ன எனக்கு அப்படிங்கும்போது, நீ என்னை கண்டுக்கவே இல்ல அப்படின்னு சுடலை கேட்ட உடனே அப்பி சொல்றாரு, என்னப்பா நேத்து தானப்பா வந்தேன், இப்படி கண்டுக்கலங்கிறிய, வந்த ஒரு கல்லு தண்ணி தண்ணி கிண்ணி குடுக்கலல்ல, எனக்கு ஒரு நல்ல ஒரு எனக்கு உரிய காவு கொடுக்காம இருக்கிறீங்கல்ல அப்படின்னு கேட்க உடனே சிரிக்கிறான். அப்பி சிரிக்கிறான். உனக்கு காவு கொடுக்க யாரு ஆள் இருக்கிறா? எல்லாரும் ஒரு 5, 6 தலைமுறையை தவிர மத்த எல்லா மக்களும் வேற ஒரு சமயத்துக்கு வந்து மதம் மாறி போயிட்டாங்க. அதனால உன்னை யாரும் கண்டுக்கல அப்படிங்கும்போது, அப்ப எனக்கு பசிக்குது இல்ல, எனக்கு கும்பி கிடந்து கொதிக்குது இல்ல, நான் என்ன பண்ணணும்? அப்ப எனக்கு வந்து கிடா வெட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கூடுதலா அவனுக்கு சிரிப்பு வருது. உனக்கு ஆளே காணா, இதுல உனக்கு கிடா வேற வெட்டிடுவாங்களா எல்லாரும் வந்து அப்படிங்கும்போது இந்த உரையாடல்களுக்குள்ள போகும் பொழுது, அப்ப வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, ஆனா அந்த அப்பி பூசாரி சொல்றாரு, சாமி வந்து தன் தேவைக்கு
மக்களுக்கு வந்து அம்மை போட்டுரும். அதனால அந்த அம்மையினால மக்கள் வந்து சாமியை நினைச்சு பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால நீ வந்து முத்து அள்ளி வீசு, வாரி வீசு அப்படிங்கிறார். அப்படியா? இது என்னப்பா இப்படி செய்யற சொல்ற, இதெல்லாம் சரியா வருமா அப்படிங்கும்போது, சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம சுடலை என்ன பண்றாரு, நம்ம வந்து சரி அப்பி சொல்றத கேட்டுக்குவோம், நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு அப்பிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப கிளம்பும் போது சரி நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. நீ போயிட்டு எல்லாம் இங்க வந்துடாத, ஏன்னா நீ வந்து கொஞ்சம் இந்த நாட்டுப்புற தெய்வங்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும். அதுங்க யார என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால ஒரு நகைச்சுவைக்காகவும் அப்படி சொல்றாரு. இயல்பாகவும் அப்படி அது இருக்கவும் செய்யுது. அந்த இடத்துல வாளை விட்டுட்டு போயிடுறாரு. தன் கையில இருக்கக்கூடிய வாளை. எப்பா வாளை வச்சுட்டு போறப்பா, எடுத்துட்டு போப்பாங்கும்போது அவர் வாளை எடுத்துட்டு, அப்பா வயசாகி போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டே போகும்போது சுடலை நினைச்சுக்கிட்டே போறாரு மனசுக்குள்ளார. ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இந்த ஊர்ல அம்மையெல்லாம் வந்துச்சு வியாதி. இப்பெல்லாம் யாருக்கும் வர்றது கிடையாது. ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வலிமை வேற சரியா இருக்குமா? அவருக்கு அவர் மேலே ஒரு சந்தேகம் வேற எழுகிறது. அப்புறம் நம்மள மாதிரி சிறு தெய்வங்களுடைய நிலைமை இப்படிதான் போல இருக்கு என்பதை நினைச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில்ல அந்தி பாட்டுக்கு அவருக்கே முட்டு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவருடைய பாட திண்டாட்டமா இருக்கும்போது நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போறாரு. போயிட்டு சொடல என்ன பண்ணிடுறாரு, அடுத்தது அவர் சொன்ன அப்பி சொன்ன மாதிரியே அந்த அம்மைக்கான அந்த முத்துக்களை யாரு வேதம் மாறிய வீடுகள் அல்லது தன்னை வழிபட்டு இருக்கக்கூடிய வீடுகள் என்றெல்லாம் பாராம எல்லா வீட்டுக்கும் சகஜ மேனிக்காக அவர் அள்ளி வீசிட்டு வந்து உட்கார்ந்துடுறாரு. 2 நாள் ஆச்சு. 2 நாள் கழித்து சுடலை அந்த வழியா சுடலை இருக்கிற பக்கமா நடந்து கடந்து போறாரு அப்பி. அப்ப இலே இலே அப்பி இலே அப்பி அப்படின்னு கூப்பிடும் போது, என்னப்பா போறப்ப போய் எங்க போறேன்லாம் அப்படி கூப்பிடுற, உனக்கு ஒரு இதே கிடையாது, நீ சாமினா நீ என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு அப்பி வந்து ஒரு செல்லமா சுடலையோட கோச்சுக்கிறாப்ப பாக்குறோம். அப்ப என்னன்னு போது, என்னாச்சு ஊருக்குள்ளார, ஏதாவது நடந்துச்சா? ஒண்ணும் இல்ல அப்படின்னு அப்பி வந்து சொல்லிடுறாரு. ஒண்ணும் நடக்கலப்பா, நீ போட்டதெல்லாம் ஒண்ணும் சரியா வரல, வேற ஏதாவது தான் பண்ணணும், உனக்காக தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பி போறாரு. கிடா வெட்டு, கிடா வேணும்பா, கிடா வேணும்பா, அப்படியே எரிபனை கொஞ்சம் வேணும்பா அப்படின்னு சுடலையுடைய ஆசை. எரிபனைன்னா அந்த பக்கத்துல எரிபனைன்னு சொல்றாங்க. சாராயத்தை தான். சரி, நாட்டுப்புற தெய்வங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குற ஒரு வழக்கம் நம்ம தமிழ் பண்பாட்டுல இருக்குல்ல. சரி, அப்ப வேணும்னு சொல்லும்போது, ஓ உங்களுக்கு வந்து கிடா வேணுமா, ஒரு கோழி போதாதா அப்படின்னு, காலமே மாறி போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னாக்க அந்த 5-6 வீடுகளை தவிர மத்த எல்லா மக்களும் வந்து வேறு சமயத்துக்கு ரட்சணிய சேனைங்கிற சமயத்துல போய் சேர்ந்துட்டாங்கிறத பதிவு சொல்றாரு. அப்பி சொல்றாரு. அதனாலதான்ப்பா உனக்கு 3 வருஷமா இது கொடுக்கல, காவெல்லாம் குடுக்கல, பலி குடுக்கல. அப்ப நம்மள விட அவங்க ரொம்ப வீரனாக்கும் அப்படின்னு. ஆமா, உன்னை விட அவங்க ரொம்ப வீரன் தான். பரங்கி கணக்கா, பரங்கி மாதிரி மாம்பழ கணக்கா ரொம்ப ஜோரா இருப்பாரு. முடியெல்லாம் இருக்கும் அவருக்கும், தாடி தலைமுடியெல்லாம் இருக்கும். நெஞ்சில கலன் மாதிரி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் அந்த சாமி. அப்ப அந்த சாமி யாருன்னா இயேசுவதான் அவர் சொல்றாரு. அதுதான் இப்படி ஒரு பதிவு பண்றதை நம்ம பாக்குறோம். அவங்கெல்லாம் எப்படி இங்க வந்தாங்க, அவங்கெல்லாம் வெள்ளைக்காரவங்க வந்தாங்கன்னா இவங்கதான் அவங்க கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவு பண்றாரு. அடுத்தது இவர் போறாரு. போயிட்டு கொஞ்சம் பேத்த கேட்டு எப்படியோ ஒரு சுடலையுடைய ஆசைய அப்பி நிறைவேற்றி வைக்கிறாரு. ஒரு கோழியையும் ஒரு 1/4 குப்பி அளவுக்கு எரிபனையும் கொடுத்த உடனே அதை சாப்பிட்டுட்டு சுடலைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பேரானந்தம். ஒரு பெரிய அப்படியே அதை சாப்பிட்டதே அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்ட உடனே பெருமகிழ்ச்சி சுடலைக்கு ஏற்பட்ட உடனே அப்படியே இருக்காரு. ஆனா அப்பதான் சுடலைய பார்த்துட்டு அப்பி சொல்றாரு, இப்படியே விட்டா கதை ஆகாதுப்பா, வேற பிளான் போடணும். ஒண்ணு நம்ம இந்த பக்கம் இருக்கணும், இல்லைன்னா அங்கிட்டு போயிடணும். மக்கள் வந்து கால மாற்றத்துல மக்களுடைய நிலை மாறி இருக்குது, முன்னைய மாதிரி இப்ப இல்ல அப்படிங்கிறத சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, உன்னைய மறித்து போட்டு விட வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு. சிலுவையை ஊனி வச்சிருவோம் உங்ககிட்ட அப்படிங்கிறாரு. என்ன இந்த வயிற்று பொழப்புக்காக இப்படியெல்லாம் நடிக்கணுமா அப்படிங்கிறது சுடலை கேட்கிறாரு. வேற வழி இல்ல அப்படிங்கிறதுனால என்ன பண்றாரு, அன்னைக்கு இரவு கிளம்பும் போது அப்பி வந்து சுடலைய கீழே சாச்சு போட்டு கையில வாழை கொடுத்துட்டு அப்படியே முழிச்ச முழியோட சுடலை இருக்கிறாரு. அவர் பக்கத்துல அவர்கிட்டயே வந்து ஒரு பெரிய சிலுவைய ஊன்றி
அந்த சிலுவையில வந்து ரட்சணியபுரம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிடுற. அடுத்த நாள் தாங்க இருக்குது. அடுத்த நாள் மக்கள் எல்லாம் கூடுறாங்க. 2 பக்கத்துக்குள்ள மக்களும் கூடுறாங்க. இதுவரைக்கும் வேறு சமயத்துக்கு போனாலும் பழைய பாசத்தால் வந்து சுடலையை நோக்கி ஓடி வந்து ஒப்பாரி வைக்கின்ற ஒரு கூட்டத்தை பாக்குறோம். இந்து முன்னணியினர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அங்க வருது. 2 பேரும் வர்றாங்க. அதுல ஒருத்தர் அந்த முத்து ஒருத்தர் எட்வர்டு முத்தன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, சுடலையை நிமித்தி தூக்க பாக்குறாரு. யார் இப்படி செஞ்சு போட்டு சுடலையை கீழே சாய்ச்சி போட்டதுன்னு ஒரு ஆத்திரத்துல தூக்க போகும்போது அப்பி வந்து அதெல்லாம் முடியாது, தூக்கக்கூடாதுன்னு நிறுத்தி போடுறான். ஏன்னா அப்பிக்கும் ஒரு நல்லது நடக்கணும், எப்படியாவது ஒரு வருமானம் கிடைக்கணுங்கிறதுனாலையும் இந்த பிளான் அப்பி தான் செய்யறது, நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. ஆக அடுத்தது வந்து இருக்கக்கூடிய அந்த இன்னொருத்தர் குரியன் உபதேசியார் குரியன் தாமஸ் அப்படிங்கிறவரும் இந்த சிலுவை அப்ப என்ன சுயம்பா, ஏன் நிமித்த கூடாதுன்னு சொல்லி சத்தம் போடும்போது அப்ப எல்லாரும் புடிச்சுக்கிறாங்க. அப்ப சிலுவை வந்தது சுயம்பு, தானா வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இந்த கிறிஸ்தவ சமயத்தினர்களும் வந்து பாஸ்டரு, வெள்ளை உடுத்திய சகோதரிகள் எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி பாடுறது, அந்த இயேசுவுக்கான அந்த ஜெபம் எல்லாம் சொல்லிக்கிட்டு மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி ஜெபிக்கிறது, அப்புறம் கோழி பொருள் எல்லாம் வேற கொண்டு வந்து சாமி கிட்ட ஒப்படைக்கிறது. அப்ப ஒரு இந்து முன்னணியில இருந்து ஒருத்தர் வேற வர்றாரு. அவர் வந்து சிலுவையை வெறிச்சு உற்று கவனித்துட்டு அங்க அவருடைய கூட்டம் சார்ந்த மக்கள் எல்லாம் வந்து ஒரு சபையை தோற்றுவித்து இந்த மக்கள்கிட்ட போயிட்டு திருவிளையாடல் புராணத்தை சொல்றது, உண்மையாவே சுடலை மாடன் பிறந்த கதைய வேற தக்கனுடைய வேள்வி செய்யும் பொழுது சிவனுக்கு ஏற்பட்ட கோபத்தினாலையும் அவன் அழிக்கும் போது அந்த கோபத்துல வெளிப்பட்ட பொழுது உக்கரகாளி வீரபாகு எல்லாம் வந்தாங்க. அதுல சின்ன சின்ன தெய்வங்களா வந்ததுல ஒருத்தன் தான் இந்த சுடலை. அப்ப சிவனுடைய இதுல இருந்து நெற்றியில இருந்து அந்த சினத்தில இருந்து மகன் அப்ப என்ன சொல்ல வராங்க, சிவனுக்கு மகன் சுடலை அப்படிங்கிறத இந்து சமயத்தினர் வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க. அந்த மக்கள்கிட்ட இந்து சமயத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாரும் வேற சமயத்துக்கு போக கூடாது, இந்த சமயத்தை காப்பாத்தணும், நாமெல்லாம் இந்து அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போகும்பொழுது ஒரு பக்கம் யார் யாரும் வெளியில இருந்து நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க, வந்து சுடலை மாடனை வந்து அந்த இருக்கிற இடத்துல வந்து ஜெபம் பண்றாங்க. அவங்களும் இந்துனா அது முறைப்படியும், கிறிஸ்தவர்கள்னா அவங்களும் அவங்க முறைப்படியும் அதை வழிபட்டு இருக்க. இதுக்கு இடையில ஒரு கலவரம் ஏற்படுது. 3 நாள் போலீஸ் காவல் அந்த இடத்துல இருக்குது. அப்போ இப்படியே ஒரு வருஷம் போயிடுது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்தோம்னா இந்த செய்தி ஊர் முழுக்க தெரிஞ்சிருது. அந்த பாளையங்கோட்டை, திருச்சி இந்த பகுதியில இருந்து போற மக்கள்லாம் போய் பார்க்கவும் அவங்களுக்கு அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது. சுடலையை பார்க்கும் பொழுது பரீட்சை எழுதினவன் நல்ல மார்க் வாங்குறான், லாட்டரி சீட்டு வாங்கினவன் நிறைய காசு கிடைக்குது, காலு நடக்க முடியாதவனுக்கு அவன் நடக்கிறதா, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. கலெக்டருடைய மனைவி வந்து பார்த்துட்டு போறாங்க, மந்திரியுடைய மனைவி வந்து இரவு ஜெபத்துல கலந்துட்டு போறது, இப்படியா ஒரு ஆண்டு ஓடுது. அப்புறம் ஒரு கலெக்டர் வர்றாருங்க. இதுக்கிடையில கிராமப்புற நாட்டுப்புற தெய்வங்கள் வந்து சிறு தெய்வங்கள்னாலும் அவங்களும் கடவுள் தானே. இதுல என்ன சிறு தெய்வம் பெரு தெய்வம், எல்லாருமே கடவுள் தான் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. சில நேரங்கள்ல கால மாற்றத்துல தெய்வங்கள் எப்படி கல்லாக மாறுகிறது அப்படிங்கிறதையும் நாம மறுக்க முடியவில்லை என்பதுதான் இந்த கதையில மைய பொருளாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இதுல வந்து அந்த கலெக்டர் வர்றாருன்னு சொன்னல, அந்த கலெக்டர் வர்றாருங்க. அந்த கலெக்டர் வந்து என்ன செய்யறாரு, அவருக்கு தமிழ் தெரியாது, ஆனாலும் அவருக்கு தெரிஞ்ச தமிழ்ல அவர் சொல்றாரு, மேரியும் மாரியும் ஒண்ணுதான் அப்படிங்கிற. ஆனா மக்கள் அதை ரசிக்கல. இருந்தாலும் அவர் பேசுறாரு. பேசிட்டு அப்போ ஒரு முடிவு சொல்றாங்க, கிழக்கு பக்கம் என்ன பண்ணுங்க, நீங்க சுடலை மாடனுக்கு நல்ல ஒரு கோபுரத்தினால் ஆன பீடங்கள் கொடிமரங்களோட கூடிய நல்ல ஒரு கோயிலை எழுப்புங்க, கட்டுங்க. மேற்கு பகுதியில வந்து கிறிஸ்து சுடலையுடைய அந்த ரச்சனியபுரம் சொன்னோமா, சிலுவை இருந்ததுனால அவங்க ஒரு ஆலயத்தை எழுப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டுறாங்க. இப்ப இந்த கதையில வந்து எது வந்து நம்ம கதை பொருளா கொண்டுட்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடலைக்கு வந்து ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு கோயில் எழுப்புதல் தான். சாதாரணமாக வெட்ட வெளியில நின்ன மழையிலையும் வெயில்லையும் நின்ன அந்த சுடலை மாடனுக்கு ஒரு கொடிமரங்கள் வச்சு பீடங்கள் வச்சு கோபுரங்கள் வச்சு மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டுறாங்க.
அப்படிங்கிறது தான் நம்ம பாக்குறோம். அந்த கோயில் கட்டுற வேலையெல்லாம் தொடங்கியாச்சு. இதுக்கு இடையிலயும் அப்பி வர்றான். அப்பிய தேடுறாரு, சுடலையும் தேடி இருக்காரு. அந்த அப்பியவே காணவில்லைன்னு வரும்பொழுது, என்ன அப்பி காண ஆளே பார்க்க முடியல. உனக்கு என்னப்பா நீ சிவன் பிள்ளையாயிட்ட அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு அப்பி வேற சுடலைய. நீ வேறப்பா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் காடுதான். இது ஏதோ இவங்க சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல சுடலை. அப்புறம் சொல்லி கிண்டல் அடிப்பாரு. உன்னை இப்ப பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? சுடலை மாடனை பார்த்து சொல்றாரு, விஜயகாந்த் கண்ணாடி போட்டுட்டு இருந்தா வில்லன் கணக்கா இருக்கிற பாரு, விஜயகாந்த் மாதிரி இருக்கிற. வில்லன் வேஷன் போட்டா விஜயகாந்த் எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பேன்னு வேற கிண்டல் அடிக்கிறார். அதுக்கு பிறகு அப்புறம் நைஸா போய் உன்னை கேக்குறாரு அப்பி, என்னப்பா உங்ககிட்ட வர்ற நிறைய பொண்ணுங்க எல்லாம் வர்றாங்களாம், பொம்பளைங்க எல்லாம் கல்யாணம் ஆனவங்க எல்லாம் வர்றாங்களாம், அவங்களுக்கு எல்லாம் பிள்ளை இருக்குன்னு வேற சொல்லிக்கிறாங்களே அப்படிங்கும்போது இவருக்கு, ஐயோ என்னப்பா இப்படி எல்லாம் சொல்ற, நான் போய் என்னப்பா, நான் ஒன்னும் அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, எனக்கு ஒன்னும் தெரியாதுப்பா. இல்ல இல்ல, அதுவும் இருக்கட்டும், நல்லது தானே, இந்த இடத்துக்கு வந்ததுனால அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கிறதா பேசிக்கிறாங்க அப்படின்னு அப்படி சொல்றான். அந்த உரையாடல் இப்படியே போகுது. அப்புறம் கோயில் கட்டியாச்சுங்க. கோயில் கட்டி முடிச்சிட்டு திறப்பு விழா பண்ணணும். பெரிய எங்க பார்த்தாலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. பாட்டு பக்தி பாடல்கள் எல்லாம் அந்த நம்மளுடைய அந்த ஒலிபெருக்கிகள்ல ஒலிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறோம். அதெல்லாம் பார்த்தோன்னே ஒரே ஊரே திருவிழா மாதிரி இருக்கு. திறப்பு விழாவுக்கு பெரும் கூட்டம். அப்ப எல்லாரும் வர்றாங்க, எல்லா சாதியினரும் வர்றாங்க. செட்டியாரு, பிள்ளைமாரு, நாயர்கள், அப்புறம் வந்து நம்பூதிரிகள், நாடார்கள், இப்படி பல சமூகத்தினரும் அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ஆளுகளா, பெரிய பொருளாதாரத்துல பெரியவர்களா காட்டுறாங்க அதுல, அவ்வளவுதான். அப்படி வர்றவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப அப்பியும் வர்றான். அப்பி வரும் பொழுது சுடலை பாக்குறான். என்ன அப்பி பலமா, எரிபனை எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப பலமா ஜோரா இருக்க போல இருக்குன்னு கிண்டல் பண்றாரு சுடலை. உடனே அப்பிக்கு ஒரே தேம்பி தேம்பி அழுகுறான். ஏன் என்னாச்சு அப்பி, என்னாச்சு அப்பின்னு? என்ன உள்ளர விட மாட்டேங்கிறாங்கப்பா. யாரு விட மாட்டேங்கிறாங்க? அந்த ஐயமாருக்குதான். இங்க எல்லாம் மந்திரம் ஓதுறாங்க, மந்திரம் சொல்ற இடத்துக்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை வெளியேத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லப்பா அப்படிலாம் ஒண்ணும் நினைக்காத, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது, நான் உன்னை விட்டுருவேனா, நீ என்னை மறக்காம இருந்தா சரிதான் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துல ரெண்டு பெரும் தலைகள் வந்து இங்கேயே வந்து நிக்கிறாங்க. இவனை யாரு உள்ளார விட்டதுன்னு சொல்லி கடாசி வெளில தள்ளி விட்டுறாங்க. அதோட அப்பி வெளியேற்றப்படுகிறான். சுடலைக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு, நமக்காக இவ்வளவு பெரிய இடம் கட்டியிருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிரேன் வந்து தூக்குறாங்க. அந்த கிரேன்ல இந்த சுடலை 6 அடி உள்ள அந்த சுடலைய தூக்கி கொண்ட அந்த கருவறையில கொண்ட வைக்க போறாங்க. அது ஒரு 20 அடி 20 அடிக்கு நீள அகலத்துல உள்ள ஒரு அறை. இந்த அறையை சுத்தி முத்தி பாக்குறோம். இவ்வளவு நாள் நாம வெயில்ல எங்கெங்கயோ நின்னோம், இப்ப நல்ல நிழலா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளார போனோம். ஆனா அப்பிக்கு அது சுடலைக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருக்குன்னா, எது நடந்தா என்ன, நமக்கு ஒரு நல்ல ஒரு காவு பலி கிடைக்கணும், ஒரு ஆடு, ஒரு கோழி, அந்த மாதிரியாக நமக்கு நடக்க வேண்டிய பலிகள் நடந்து நல்ல ஒரு உணவு கிடைச்சிருச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியில இருக்கிறாரு சுடலை. அப்ப இந்த நம்பூதிரிகள் தான் மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய நம்பூதிரி வந்து மந்திரங்கள்லாம் ஓதுறாங்க. காலையில இருந்து நடக்குதுங்க, இரவு வரைக்கும் அந்த மந்திரங்கள். ஒரு நாள் மந்திரங்கள் ஓதிக்கிட்டே இருக்காங்க. சின்ன நம்பூதிரிகள் குறுக்கு மறுக்குமா அங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒருத்தர் பெரிய வாடை வருது, பொங்கல் வாடை வருது. ஆனாலும் சுடலைக்கு, என்னப்பா அந்த பொங்கலை எப்படித்தான் அவங்க எல்லாம் திங்கிறாங்களோ அப்படின்னு சொல்றாரு. எப்படா நீங்க எல்லாம் அந்த மந்திரத்தை முடிப்பீங்க, எனக்கு எப்ப பலி கொடுப்பீங்க, அந்த ஒரு இதுலயே சுடலை பேசிக்கிட்டே மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். அப்ப சாயங்காலம் அந்த நம்பூதிரி வந்து பள்ளி கொண்டு வா, பள்ளி கொண்டு வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே, நான் பெரிய அண்டாவை தூக்கிட்டு ஒரு 4 பேர் வர்றாங்க. அப்பாடா இப்பவாவது நமக்கு பள்ளி கொடுக்க போறாங்களே அப்படின்னு ஆர்வமா ஆசையா இருக்கிற சுடலைக்கு, என்ன ரத்தமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அப்படியே பார்த்தா அது பொங்கலும் புளியோதரையுமா இருந்து பெருத்த ஏமாற்றமாயிடும். அப்ப இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி உள்ளர கொண்ட வச்சாச்சா சுடலைய. சுடலைக்கு கோபம் கொஞ்சம். எப்படி அந்த தொடக்கத்துல பசிக்குதுன்னு சொல்லி கோவத்தோட வாள் எடுத்துக்கிட்டு வந்தாரு பாருங்க, அதே மாதிரி முடியையிலையும் தன் வாளை எடுத்துக்கிட்டு எழுந்திருக்க பாக்குறாரு. டே இலே இலேன்னு சொல்லிட்டு எந்திரிக்க முடிஞ்சா சுடலையால எழுந்திருக்க முடியல. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பூதிரி வந்து மந்திரம் போட்டு எந்திரத்தோட பீடத்தோட சுடலை மாடனை எழும்ப விடாமல் கட்டி போட்டு விட்டாரு அப்படிங்கிறதோட இந்த சிறுகதை வந்து முடியுது. ஆக இந்த சிறுகதையில வந்து ஒரு நாட்டுப்புற தெய்வத்துடைய
மக்கள் வந்து காலமாற்றத்தினால் வேறு ஒரு சமயத்துக்கு போனதுனால, அந்த தெய்வம் வந்து தனக்குரிய சடங்குகள் நடக்கல அப்படிங்கிறதுனால, தன் சடங்குக்காக அதுவும் கூட ஒரு நாடகம் போடுகிற பொழுது, அந்த நாடகம் எப்படி விபரீதமாக போய் அது வேறு ஒரு இடத்துல போய் அது தள்ளப்பட்டு அமுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பல சிந்தனைகள் இருக்குது. இதுல நெறைய கருத்துக்கள் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட நான் அந்த கதைய தான் ஓரளவுக்கு அப்படியே தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் இந்த கதை என்ன அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். எல்லாரும் கேட்டவங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.